ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக்ஸ் ரூட்டில் புத்தாவை அவைக்கன் பண்ணுற வீடியோ தான் கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவைக்கன் பண்ணி தரோம். நான் கொஞ்சம் லெவல் கம்மியாக இருந்தனால என்னால் ஃபுல் ரைடிங் டைமுக்குள்ளே முடிக்க முடியல. ஒரு 2 நிமிஷம் போல் தான் முடிச்சிருப்பேன் புத்தா ரைடுவை. அதனால் கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 ஆல்ரெடி அவைக்கன் பண்ணியாச்சு. அதை கொஞ்சம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி, டேரெக்டாக வாங்க, பேசிக்கிட்டே இருக்காமல் இன்ட்ரோ போட்டுருவோமா? ஓகே கைஸ், நம்ம அவைக்கன் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. அவைக்கன் பண்ணுறதுக்கு மேப்பில் லோடிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போடலாமா? அந்த மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. இப்போ ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. எனக்கும் ஒன்றும் தெரில, வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே கோ. இப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ். என் ஃபோன் பேட்ரி வேறு கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சாரி கைஸ், அடுத்த வீடியோலேருந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வரேன் உங்களுக்காக. என்கிட்ட ஆல்ரெடி லெவல் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்த்தும் அதிகமாக போகும். சீக்கிரமாக ரைடை முடிக்க முடியாது, அதனால் ஃப்ராக்மெண்ட்ஸும் கம்மியாக தான் கிடச்சிது. நான் என்ன பண்ணிருப்பேன்னா லாஸ்ட்டில் எனக்கு ஆல்ரெடி அவைக்கன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு மூவு. அதனால நான் ஃப்ராக்மெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணேன்னு லாஸ்ட்டாக பாருங்கள். அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போய் பார்த்துட்டு வந்து பார்க்காதீங்க கைஸ். இந்த முழுசாக பார்த்துட்டு போய் பாருங்க கைஸ். அவரை மறக்காமல் சப்ஸ்கிரைபு பெல் ஐக்கானெலாம் தட்டி விட்ருக்குங்க கைஸ். லைக்கும் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா வேறு என்ன பண்ண போகிறோம், எனிமையாக தான் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கிறோம். சரி கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேபிட் V3 அன்லாக் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சுன்னா என்னோடய காஸ்டியூம் எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் கைஸ். பார்த்து கற்றுக்கோங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் எப்படி பண்ணோன்னு. இருந்தாலும் ரெட் தமிழ் கேமிங் கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க, அது மாதிரி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்காங்க. எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா நானும் போடுறேன் கைஸ், பாருங்க. சில பேருக்கு தெரியாது ரெட் கேமிங் தமிழ் என்ன யூடியூப் சேனல்னு. அவங்க வந்துட்டு அவங்களும் பிளாக்ஸ் ரூட் தான் போடுறாங்க, போய் பாருங்க கைஸ், போய் சப்போர்ட் பண்ணுங்க அங்கேயும். அப்புறமா KH அனிமி தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் கைஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களாம் அனிமிலாம் போடுவாங்க, பிளாக் ஃப்ரூட்டும் வரும். ஓகே கைஸ், நம்ம ரெண்டு ஆரா கலர் அப்டெண்ட் பண்ணிட்டோம் கைஸ். நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் கூட சீக்கிரத்தில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் கைஸ், எப்படி எடுத்துன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நேற்று தான் பிளாக் ஃப்ரூட் வீடியோலாம் போட ஆரம்பித்தேன். என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு தோணலை. இப்போ வீடியோ ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். மறந்துட்டேன் கைஸ். நான் நிறையா சம்பவம்லாம் நடந்துச்சு. ஸ்கேமர்லாம் என்னை வந்துட்டு ஸ்கேம் பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ 30 வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. சரி, நம்மளும் போடுவோன்னு சொல்லிட்டு போட்டேன். இன்றைக்கி தான் செகண்ட் வீடியோ பிளாக்ஸ் ரூட்டில். ஓகே கைஸ், நம்ம 3rd ஐலாண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ 4th ஐலாண்டு போகிறோம் கைஸ். நெக்ஸ்ட்டு யாரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள் கைஸ். 2 செகண்ட் தான் ஆகுது சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எதுவும் அது மூலயமா உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். நிறைய வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ கைஸ், இது நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும் எனக்கு எவ்வளோ லேக் ஆகுதுன்னு. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, சார்ஜ் கம்மியாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி. வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. இப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சர்வர்குள்ளார ஜாயின் பண்ணேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 4th ஐலாண்டு முடிய போகுது. ஏன்டா இவ்வளோ நேரம் 4th ஐலாண்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் லெவலும் கம்மியாக இருக்குது, ஹேங்கும் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்.
அடுத்த வீடியோலேருந்து கரெக்டாக வந்துடும் கைஸ். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் போட்டுருங்க கைஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெல் ஐக்கான ஆனில் வச்சுருங்க. இதோ இப்போ 4th ஐலாண்டு முடிய போகுது கைஸ். அடுத்து 5th ஐலாண்ட் தான் பாஸ் ஸ்பான் ஆகிற ஐலாண்டு. ஸோ பாருங்க கைஸ், முழுசாக பாருங்க கைஸ். யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. முக்கியமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா யூடியூப்பில் என்ன ஆகும்னா எங்கள் வீடியோவை நிறைய பேருக்கு காட்டாது, அந்த மேலே காட்டாது எங்கள் வீடியோ நிறையா பேருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் கைஸ். அப்போ தான் எங்களுக்கு நிறைய பேருக்கு காட்டவும் செய்யும் கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னும் நிறைய என்னென்ன கேம்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு பிளாக் ஃப்ரூட் தான் வேணும்னா சொல்லுங்கள், பிளாக் ஃப்ரூட்டே போடலாம். இல்லை வேறு ஏதாச்சும் கேம் வேணும்னா சொல்லுங்கள், போடுவோம். வேறு என்ன முடிய போகுது. 4th ஐலாண்டு முடிஞ்சிச்சு கைஸ். ஓகே போகலாமா நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு? ஓகே கைஸ், 5th ஐலாண்டு கைஸ். ஓகே போயிட்டுருக்குறோம். நம்ம ரேபிட் V4 அடைஞ்சிட்டோம் கைஸ். அதனால் V4 அடைய போகிறோம் கைஸ். V3 தான் அடைச்சிட்டோம், V4 அடைய போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் எடுத்துருவேன் V4 எடுக்கிறத வந்துட்டு வீடியோவாக எடுத்து போடுறேன் கைஸ். பாருங்க கைஸ். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒன்றும் வார்த்தை வரல கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன், அதனால் ஒன்றும் வார்த்தைலாம் வரமாட்டேங்குது. ஓகே கைஸ், 5th ஐலாண்டு வந்தாச்சு கைஸ். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா பாஸை கில் பண்ணுறது தான் பெரிய போராட்டமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் டோ யூஸ் பண்ணிருந்தேன். ஆனால் என்ன டோ ஈட் பண்ணுறது, அது மாஸ்டரி டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ சாரி கைஸ். அப்புறமா டோ கிடச்சிதுன்னா அதையும் சாப்பிட்றேன், உங்களுக்காக அதையும் மாஸ்டரி பண்ணுறேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் கைஸ். அடுத்து ஓகே கைஸ், இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு கைஸ். ஏதாச்சும் சத்தம் கேட்டுதுன்னா கொஞ்சம் இந்த வீடியோக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால தான் இப்போ இப்படி ஆகிட்டுருக்கு. பாஸை கில் பண்ணுறது தான் பெரிய போராட்டமாக இருக்குங்க. இந்த இடத்துல நான் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் கைஸ். அந்த ட்ரிக்கு கவனிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க என்ன ட்ரிக்குன்னு. பாஸை லாக் பண்ணி அடிக்கிற ட்ரிக்கு கைஸ். எப்படின்னு நீங்கள் பாருங்கள் கைஸ். வரும், இனிமேல் தான் வரும் பாருங்க. நாங்கள் அடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சரியில்லாத ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதான் நாங்கள் வந்துட்டோம் இங்கே இந்த சைடு, இந்த ஐலாண்டை விட்டு வெளில வந்துட்டோம். 3 பேருக்குமே சரி டேமேஜ் கைஸ். எப்படின்னே தெரில, பாஸ் ஒரே நேரத்தில் எப்படி 3 பேரை சமாளிக்கிறேன்னு தெரில. பாஸ் ஒரே ஆள், ஆனால் நாங்கள் 3 பேர், மூணு பேருமே அவைக்கேண்டு புத்தா, பாஸும் அவைக்கேண்டு புத்தா. அவன் மட்டும் எப்படி இவ்வளோ ஹெல்த் இருக்குது, எப்படி 3 பேரை சமாளிக்கிறான்? எனக்கு இதான் ஒரே ஒரு டவுட்டு கைஸ். இனிமேல் தான் இந்த ட்ரிக்கு வரும் கைஸ். பாருங்க கைஸ், எப்படி அந்த ட்ரிக்குன்னு பாருங்க. அப்புறம் யாராச்சும் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணுன்னா என் ஐடி பேரை வந்துட்டு நான் கீழே காட்டுறேன் கைஸ். வீடியோவில் அப்போ காட்டுறேன், கீழே வரும் பாருங்கள். இதுதான் என்னோட யூசர் நேம் கைஸ். இதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் கைஸ். ஃபுல் கேபிட்டல் கைஸ், ஃபுல் கேபிட்டல். அக்கௌண்ட்டு யூசர் நேம் வந்துட்டு நான் என் சேனல் பேரையே வச்சுருந்தேன் கைஸ், ஒரு அக்கௌண்ட்டு. ஆனால் என்ன, அதில் வெனம் வச்சுருந்தேன், கிவ் அவே கொடுக்கலான்னு ஃப்ரூட்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் கைஸ். ஆனால் என்ன, பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. இதுக்கு மேலே ஏன் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டேன். கேம் டெலீட் பண்ணிட்டு இருக்கணுன்னே பாஸ்வேர்டும் போச்சா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணியிருந்தா வந்திருக்கும்னு. எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் போனனால அந்த அக்கௌண்ட் போச்சு. இப்போ இந்த அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டுருக்கோம். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் கைஸ், பாருங்க. எனக்கு இப்போ தான் எக்ஸாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. அதான் கொஞ்ச நாள் இத்தனை நாள் வரல வீடியோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சு. லீவும் முடிய போகுது கைஸ், இன்னும் 3 நாள் தான் லீவு முடிகிறதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன கண்டென்ட்டும் ஒன்றும் கிடைக்க வேண்டியது. நீங்கள் ஏதாச்சும் கேம்
கேம் ஏதாச்சும் சொல்லுங்கள், அதை முடிக்கிற மாதிரி வீடியோ போடுவோம். இனிமேல் தான் கைஸ் ட்ரிக்கு வரும், பாருங்க கைஸ் என்ன ட்ரிக்குன்னு. ஓகே கைஸ், இனிமே நீங்கள் உங்களோட வேலை தான் கைஸ். இனிமே வேற என்ன, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது தான் கைஸ் உங்களோட வேலை. இனிமே ஷேர் பண்ணுறது தான் உங்கள் வேலைன்னா ரெக்வஸ்ட்டாக கேட்குறேங்க கைஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இன்னும் 9 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சதுன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். ஸோ நான் 4 லெஜெண்டரி ஃப்ரூட் தான் இருக்கு என்கிட்ட. கிவ் அவே கொடுக்குற அளவுக்குலாம் என்கிட்ட தெம்பு இல்லை. ஏதாச்சும் லிங்க்குகள் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா கிவ் அவே கொடுக்குறேன் கைஸ். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிடும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடிச்சதுன்னா ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் கொடுப்பேன் கைஸ், கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே கைஸ், இனிமேல் தான் ட்ரிக்கு. கைஸ் ட்ரிக்கை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரிக்கு முடிஞ்சிருச்சு கைஸ், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸை கில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரிக்கு வந்திருக்கும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை. ஓகே கைஸ், க்ரூ வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நான் என்ன போகல க்ரூக்கு. நான் ஏன் அவைக்கன் பண்ணலைன்னா புத்தா வச்சு நான் அடிக்க போகிறது இல்லை, மீலி ஸ்வாடி இதை வச்சு தான் நான் அடிக்க போகிறேன். அதனால் நான் வந்துட்டு இதில் புத்தாவில் போடல கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ எண்ட் ஆகும் போது அடுத்து நான் மாஸ்டர் ஆஃப் ஆராஸை பார்க்க போகிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஆல் மூவ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் தெரில, அந்த நேரத்தில் தோணுச்சு இப்படி போடணும்னு சொல்லிட்டு. அதான் எல்லா மூவியும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதான் ஆல் மூவ்னு போட்டேன். எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரியல, சும்மா போட்டு விட்டேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இன்னும் 9 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். கிவ் அவே கண்டிப்பாக கொடுப்பேன் கைஸ். ஏதாச்சும் ஃப்ரூட்டு கிவ் அவே கொடுப்பேன் கைஸ், கண்டிப்பாக கொடுப்பேன். 9 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன, உங்கள் கையில் தான் இருக்குது இனிமேல். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்னன்னா அவைக்கேன் பண்ணாமல் டாக் மீ பேக்குன்னு தான் கொடுக்க போகிறேன் கைஸ். உங்களுக்கு இந்த இடம் எங்கே இருக்கணும்னு தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அந்த அவைக்கேன் பண்ணுற இடம் எங்கே இருக்கணும்னு தெரியணும்னு போட்டு விட்டிங்கன்னா நான் அந்த இடத்த காமிக்கிறேன் உங்களுக்காக, அந்த இடம் எங்கே இருக்குன்னு. ஓகே கைஸ், மாஸ்டர் ஆஃப் ஆராஸை பார்த்துட்டோம். நானும் யதார்த்தமாக தான் வந்தேன். மாஸ்டர் ஆஃப் ஆரா இங்கே இருக்கான். இப்போ தான் ரைடு வேறு முடிச்சிருக்கோம். எனக்கு வேறு ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அதான் 3ஆவதாக ஒரு ஆக்கி கலர் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது என்னன்னா ஹீட் வேவ் கைஸ், ஹீட் வேவ். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். பாய் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 9 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சப்ஸ்கிரைப் கைஸ், பாய்.